everybody, this is me, singer Haripriya. I'm super excited to be a part of Infinity Experience Tour happening on March 28th at Switzerland, Geneva. So, உடனே போய் உங்க dates lock பண்ணிக்கோங்க. This concert is brought to you by AGP presenting Tamil Dream Night Concert. So, எல்லாருமே வந்துருங்க. Let's have an amazing musical evening. இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கிடையே புதிய இருதரப்பு ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சு. ஷப்ஹவுசன் கண்டோனில் தொலைபேசி மோசடி முயற்சிகள் அதிகரிப்பு குறித்து போலீசார் எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் சிக்கியுள்ள சுவிஸ் குடிமக்களை உடனடியாக திரும்ப கொண்டு வருவதில் சிக்கல். லுசர்ன் மற்றும் சூரிச் கண்டோன்களில் ஒருங்கிணைந்த போலீஸ் நடவடிக்கை. 9 கிலோ கொக்கைன் பறிமுதல், 6 பேர் கைது. எல்லை தாண்டி வரும் பணியாளர்களை அதிகமாக நம்பும் நிலைக்கு சுவிட்சர்லாந்து. வயதானவர்களை ஏமாற்றி 3 லட்சம் பிராங்க் மதிப்பிலான பொருட்கள் திருடிய வழக்கு. சூரிச் நீதிமன்றில் இருவர் மீது குற்றச்சாட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். ஹாய் சுவிஸ் தமிழர்களே, இத்தாலியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சோஃபாஸ், கட்டில் மற்றும் மெத்தை அலுமாரி எல்லாவற்றையும் மலிவு விலையில வாங்க வேண்டுமா? இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? உங்கள் வீடுகளுக்கு இலவசமாக டெலிவரி செய்வதோடு பொருத்தியும் தருகிறோம். மாடர்ன் மெர்பிள் GmbH, சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்று வெற்றி நடை போடும் தமிழர் நிறுவனம். சுவிட்சர்லாந்தின் லுசர்ன் மற்றும் சூரிச் கண்டோன்களில் கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒருங்கிணைந்த போலீஸ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதில் 6 பேர் கைது செய்யப்பட்டதோடு சுமார் 9 கிலோ கொக்கைன் பறிமுதலானது. லுசர்ன் கண்டோனின் மாநில வழக்கறிஞர் அலுவலகம் தலைமையில் பல்வேறு போலீஸ் பிரிவுகள் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டன. மத்திய சுவிட்சர்லாந்து பகுதிகளில் செயற்படும் போலீஸ் அமைப்புகள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களுக்கு எதிராக இணைந்து செயற்பட வேண்டும் என்ற முடிவை 2024ஆம் ஆண்டு நவம்பரில் எடுத்திருந்தன. கடந்த வெள்ளியன்று நடந்த இந்த நடவடிக்கை அந்த ஒத்துழைப்பின் முக்கியமான வெற்றியாக கருதப்படுகிறது. போலீசார் நடத்திய விசாரணையில் லுசர்ன் கண்டோனில் உள்ள எம்என் புரூக்கே பகுதியில் செயற்படும் ஒரு பார் இடத்தில் நீண்ட காலமாக தொழில்முறையாக போதைப் பொருள் விற்பனை இடம்பெற்றது அம்பலமானது. விசாரணைகளின் போது முக்கிய சந்தேக நபர்கள் வெளிநாடுகளில் இருந்து போதைப் பொருட்களை பெற்று அவற்றை சுவிட்சர்லாந்தில் பெரிய அளவில் விநியோகித்ததாக அதிகாரிகள் கண்டறிந்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை மாலை அதிக பணத்தொகைக்கு எதிராக பெரிய அளவிலான கொக்கைன் பரிமாற்றம் இடம்பெறவிருந்ததை போலீசார் கண்காணித்து தடுக்க முடிந்தது. போதைப் பொருட்கள் சூரிஜ் நோக்கி கொண்டு செல்லப்பட்டிருந்ததோடு பணப்பரிமாற்றம் லுசர்னில் இடம்பெற திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த பரிமாற்றத்தை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதில் லுசர்ன் மற்றும் சூரிச் கண்டோன்களின் 4 இடங்களில் நடத்தப்பட்ட திடீர் நடவடிக்கைகளின் போது 5 கைதாகினர். இதற்கிடையில் சம்பந்தப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்ட மேலும் ஒருவர் போலந்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் லுசர்ன் மற்றும் சூரிச் கண்டோன்களின் பல வீடுகள் மற்றும் வாகனங்களில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அந்த சோதனைகளின் போது சுமார் 9 கிலோ கொக்கைன், சில நகைகள் மற்றும் போதைப் பொருள் விற்பனை மூலம் கிடைத்ததாக சந்தேகிக்கப்படும் பணத்தொகைகளும் மீட்கப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்கள் 5 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் என 6 பேர் ஆவர். அவர்களின் வயது 20 முதல் 46 வயதுக்குள் உள்ளன. அவர்கள் சுவிட்சர்லாந்து, துருக்கி, ஈராக் மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள். இந்த நடவடிக்கையில் மத்திய சுவிட்சர்லாந்து பகுதியைச் சேர்ந்த லுசர்ன், நிட்வால்டன், ஒப்வால்டன், ஷுவைட்ஸ், ஊரி, ஜுக் கண்டோன்களின் போலீஸ் படையினரோடு சேர்த்து சூரிச் கண்டோனல் போலீசாரும் மற்றும் சூரிச் நகர போலீசாரும் பங்கேற்றனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களுக்கு எதிராக மத்திய சுவிட்சர்லாந்து போலீஸ் அமைப்புகள் இணைந்து செயற்படும் புதிய முன்னோடி திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணையில் லுசர்ன் கண்டோனின் மாநில வழக்கறிஞர் அலுவலகம் முன்னெடுக்கிறது. கைது செய்யப்பட்ட 6 பேருக்கு எதிராக விசாரணை காவலை அனுமதிக்க லுசர்ன் கட்டாய நடவடிக்கை நீதிமன்றில் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். சுவிட்சர்லாந்தில் பணியாளர் பற்றாக்குறை அதிகரித்து வரும் நிலையில் அண்டை நாடுகளிலிருந்து தினமும் எல்லையை தாண்டி வேலைக்கு வரும் பணியாளர்களின் மீது நாட்டின் பல பகுதிகள் அதிகமாக நம்பிக்கையோடு இருக்க தொடங்கியுள்ளன. சிறப்பாக பிரான்ஸ் நாட்டோடு எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள பகுதிகளில் இந்த நிலை அதிகமாக இருக்கிறது. அந்த பகுதிகளில் உள்ள சில நகராட்சிகளில் பணிபுரியும் பணியாளர்களில் பெரும்பாலானவர்கள் வெளிநாடுகளில் வசித்து தினமும் சுவிட்சர்லாந்துக்குள் வந்து வேலை செய்து மீண்டும் திரும்பி செல்பவர்களாவர். உதாரணமாக வோட் கண்டோனில் உள்ள பலைக்ஸ் நகராட்சியிலும் ஜூரா கண்டோனில் உள்ள போன்கோட் நகராட்சியிலும் பணியாற்றும் மொத்த பணியாளர்களில் சுமார் 59% பேர் எல்லை தாண்டி வரும் பணியாளர்கள் ஆவர். அதேபோல் ஜெனிவா கண்டோனில் அமைந்துள்ள மெய்ரின் நகராட்சியில் சுமார் 50% பணியாளர்கள் வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள். நியூ செட்டல் கண்டோனில் உள்ள லே லோக்கல் பகுதியில் கூட இந்த எண்ணிக்கை சுமார் 40% இருக்கிறது. சுவிட்சர்லாந்தின் பல தொழில் துறைகளில் உள்ள பணியாளர் பற்றாக்குறை இந்த நிலையை உருவாக்கிய முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. குறிப்பாக மக்கள் தொகை அமைப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இதற்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன. வயதான மக்கள் தொகை அதிகரித்து வருவதோடு வேலை செய்யக்கூடிய வயதில் உள்ள சுவிஸ் குடிமக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவது இந்த சவாலை கூடுதலாக உருவாக்கியுள்ளது. இதனால் சுகாதாரம், தொழில்நுட்பம், உற்பத்தி, சேவை துறைகள் உள்ளிட்ட பல துறைகளில் பணியாளர்கள் தேவையை பூர்த்தி செய்ய சுவிட்சர்லாந்து அண்டை நாடுகளில் இருந்து வரும் எல்லை தாண்டி பணிபுரியும் தொழிலாளர்களை அதிகமாக நம்பும் நிலைக்கு வெல்ல மாறி வருகிறது. இந்த மாற்றம் நாட்டின் வேலைவாய்ப்பு சந்தை மற்றும் பொருளாதார அமைப்பில் எதிர்காலத்தில் மேலும் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் கணிக்கின்றனர்.
பெர்ன் கண்டோனில் அமைந்துள்ள பீல் நகரத்தைச் சேர்ந்த ஒரு பெண் சுவிட்சர்லாந்து ரயில்களில் இரண்டாம் தர பயணிகளுக்காகவும் அமைதி பகுதிகளை ஏற்படுத்த வேண்டும் என கோரி ஆன்லைன் மனு ஒன்றை தொடங்கியுள்ளார். மெரியாம் பாஹ்லி என்ற அந்த பெண் இந்த மனுவை தொடங்கி பொதுமக்களின் ஆதரவை திரட்டுகிறார். தற்போது சுவிஸ் கூட்டாட்சி ரயில்வே சேவைகளில் அமைதிக்காக ஒதுக்கப்பட்ட பகுதிகள் பெரும்பாலும் முதல் தர பயணிகளுக்காக மாத்திரமே உள்ளன. இதன் அவசியத்தை கேள்விக்குள்ளாக்கியுள்ள பாஹ்லி, அமைதியான பயண சூழல் என்பது எல்லா பயணிகளுக்கும் சமமாக கிடைக்க வேண்டிய உரிமை என்றார். ஜூரா பகுதியின் பிரெஞ்சு மொழி நாளிதழான லே ஜர்னல் டு ஜூரா வெளியிட்ட செய்தியின்படி ஒலி மாசு என்பது பொது சுகாதாரத்தோடு தொடர்புடைய ஒரு முக்கிய பிரச்சனையாக பாஹ்லி கருதுகிறார். தினமும் சுவிட்சர்லாந்தில் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் ரயில்களை பயன்படுத்தி பயணம் செய்கின்றார்கள் என்பதால் அமைதியான பயண சூழல் பலருக்கு முக்கியமாக இருக்கும் என்றார். குறிப்பாக வெளிப்படையாக தெரியாத உடல் அல்லது மனநல குறைபாடுகளோடு வாழும் சிலருக்கு அமைதியான இடங்கள் மிகவும் உதவியாக இருக்கும் என்று விளக்குகிறார். இந்த வகை பயணிகளுக்கு கூட்டம் மற்றும் சத்தம் அதிகமான சூழ்நிலைகள் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இரண்டாம் தர பெட்டிகளிலும் அமைதி பகுதிகளை ஏற்படுத்துவது தேவையான மாற்றமாக இருக்கும் என்றார். இந்நிலையில் சுவிஸ் கூட்டாட்சி ரயில்வேயான SBB இதுபோன்ற முயற்சி முன்னதாகவே சோதனை செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளது. 2008 மற்றும் 2009களில் இரண்டாம் தர ரயில் பெட்டிகளில் அமைதி பகுதிகளை அறிமுகப்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போதும் அதற்கு பயணிகளிடையே எதிர்பார்த்த அளவு தேவையோ ஆதரவோ கிடைக்கவில்லை. மேலும் டிக்கெட் பரிசோதனை செய்யும் போது சில இடங்களில் பயணிகளிடையே பதற்ற நிலை உருவானதாலும் அந்த முயற்சி தொடரப்படவில்லை என SBB கூறியது. எனினும் தற்போது தொடங்கப்பட்டுள்ள இந்த ஆன்லைன் மனு பொது போக்குவரத்தில் அமைதியான பயண சூழலை அனைவருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும் என்ற விவாதத்தை மீண்டும் முன்வைக்கிறது. சூரிச் கண்டோனின் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் வயதானவர்களை ஏமாற்றி திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் 2 ஆண்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த வழக்கு மெயிலின் மாவட்ட நீதிமன்றில் பிப்ரவரி 2026 இறுதியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டுகளின்படி அந்த 2 நபர்களும் பல கண்டோன்களில் வசிக்கும் வயதானவர்களின் வீடுகளில் பொய்யான காரணங்களை கூறி அனுமதி பெற்று நுழைந்து மொத்தம் சுமார் 3 லட்சம் சுவிஸ் பிராங்க் மதிப்புள்ள பணம் மற்றும் நகைகளை திருடியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கின் ஆரம்பமாக 2024 நவம்பர் தொடக்கத்தில் சூரிச் கண்டோனில் உள்ள கிரேவ் ஃபேன்சி பகுதியில் நடந்த ஒரு கொள்ளை சம்பவம் அமைந்தது. அப்போது தனியாக வசித்து வந்த 84 வயதான ஒரு பெண் இந்த குற்றச் செயலுக்கு பலியானார். அதன் பின் சூரிச் கண்டோனல் போலீசார் மற்றும் சூரிச் லிம்மான் மாநில வழக்கறிஞர் அலுவலகம் இணைந்து விரிவான விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையின் விளைவாக 2025 ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் தற்போது 39 வயதான 2 ஜெர்மன் குடியுரிமை பெற்ற ஆண்கள் கைதாகினர். தொடர்ந்து இடம்பெற்ற விசாரணைகளில் இவர்களுக்கு மேலும் பல சொத்து தொடர்பான குற்ற செயல்கள் தொடர்புடையதாக தெரிய வந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விசாரணை தற்போது நிறைவடைந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு இந்த வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகை நீதிமன்றில் தாக்கலானது. குற்றப்பத்திரிகையின்படி 2024 ஜூன் மாத தொடக்கம் முதல் நவம்பர் மாத தொடக்கம் வரை சூரிச், சென்ட் காலன் மற்றும் பாசல் லாண்ட்ஷாஃப்ட் கண்டோன்களில் மொத்தம் 18 சம்பவங்களில் இந்த இருவரும் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பெரும்பாலான சம்பவங்களில் அவர்கள் கட்டுமான பணிகள் இடம்பெறும் இடங்களுக்கு அருகிலுள்ள வீடுகளை குறிவைத்து செயற்பட்டுள்ளனர். அந்த வீடுகளில் வசித்து வந்த பெரும்பாலானவர்கள் வயதானவர்கள் மற்றும் தனியாக வாழ்பவர்கள் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் அண்டை கட்டுமான பணிகளின் போது அந்த வீடுகளின் கூரைகளில் சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் அதனால் மழைநீர் வீட்டுக்குள் புகும் அபாயம் இருக்கலாம் என்றும் பொய்யாக கூறி வீடுகளுக்கு நுழைய அனுமதி பெற்றுள்ளனர். பின்னர் கூரையை பரிசோதித்து சரி செய்ய உதவுவதாக கூறி வீட்டுக்குள் சென்றவர்கள் உரிமையாளர்களின் நம்பிக்கையை பயன்படுத்தி அவர்களை வேறு விடயங்களில் கவனம் திருப்பி யாரும் கவனிக்காத தருணத்தில் பணம் மற்றும் நகைகளை திருடியுள்ளனர். மேலும் 2024 நவம்பர் மாதத்தில் கிரேவ் ஃபேன்சி பகுதியில் நடந்த சம்பவத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களில் ஒருவரால் அந்த 84 வயது பெண்ணுக்கு எதிராக வன்முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. வீட்டில் இருந்து ஒரு பாதுகாப்பு பெட்டகத்தில் இருந்த பெட்டிகளை எடுக்க அவர் வன்முறையை பயன்படுத்தியுள்ளார். இந்த வழக்கில் முக்கிய குற்றஞ்சாட்டப்பட்ட ஒருவருக்கு குழுவாகவும் தொழில்முறை முறையிலும் திருட்டு செய்ததற்கும் கொள்ளை செய்ததற்கும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவருக்கு 60 மாதங்கள் கட்டாய சிறை தண்டனை மற்றும் 9 ஆண்டுகள் சுவிட்சர்லாந்தில் நுழைய தடை விதிக்க வேண்டும் என நீதிமன்றத்திடம் கோரப்பட்டுள்ளது. மற்றொரு குற்றஞ்சாட்டப்பட்ட நபருக்கு குழுவாகவும் தொழில்முறை முறையிலும் திருட்டு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதோடு அவருக்கு 36 மாதங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அதில் ஒரு பகுதி நிபந்தனை அடிப்படையில் அமல்படுத்தப்படலாம் என்றும் கூடுதலாக 7 ஆண்டுகள் நாட்டிலிருந்து வெளியேற்ற உத்தரவு வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதன் பிறகு வழக்கு தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது மெயிலின் மாவட்ட நீதிமன்றின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றுள்ளது. இதனால் மேலான தகவல்களை வழங்க முடியாது என சூரிச் அதிகாரிகள் தெரிவித்தனர். நீதிமன்றில் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சட்டத்தின்படி நிரபராதிகள் என்ற முன் அறிவிப்பே நடைமுறையில் இருக்கும். சுவிட்சர்லாந்தில் கொலை குற்றங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள 30 ஆண்டு கால வரம்பை நீக்குவதற்கான சட்ட மாற்றம் தற்போது அரசியல் மட்டத்தில் முன்னேறிக் கொண்டிருக்கிறது. நேற்று இடம்பெற்ற வாக்கெடுப்பில் சுவிட்சர்லாந்து பாராளுமன்றத்தின் கீழ் சபையான தேசிய சபை இந்த கால வரம்பை நீக்குவதற்கு 109 வாக்குகள் ஆதரவாகவும் 73 வாக்குகள் எதிராகவும் தீர்மானம் நிறைவேற்றியது. இதற்கு முன்பு மேல் சபையான மாநிலங்களின் சபை இதற்கு ஆதரவு தெரிவித்தது. இந்த சட்ட மாற்ற யோசனை சென்ட் காலன் கண்டோனில் இருந்து முன்வைக்கப்பட்ட ஒரு முயற்சியின் அடிப்படையில் உருவானது. ஆனால் இந்த மாற்றம் அனைத்து ஆயுள் தண்டனைக்குட்பட்ட குற்றங்களுக்கு பொருந்தாது. குறிப்பாக கொலை குற்றங்களுக்கு மாத்திரமே அது
நடைமுறைக்கு வரும். மேலும் இளம் வயதினர் குற்ற சட்டத்தின் கீழ் வரும் வழக்குகளுக்கு இது பொருந்தாது என்றும் கூறப்படுகிறது. இந்த மாற்றத்திற்கு சுவிஸ் மக்கள் கட்சி மற்றும் மைய கட்சி ஆதரவு தெரிவித்தன. இறுதிக்கட்டத்தில் லிபரல் கட்சி இந்த முன்மொழிவுக்கு ஆதரவாக இணைந்தது. இதற்கு மாறாக இடதுசாரி கட்சிகளும் பசுமை லிபரல் கட்சியும் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தன. தேசிய சபையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா மீண்டும் மேல் சபையான மாநிலங்களின் சபைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அங்கு இறுதி முடிவு எடுக்கப்படும் நிலையில் சுவிட்சர்லாந்தில் கொலை குற்றங்களுக்கு கால வரம்பு நீக்கப்படுமா என்பது குறித்து அடுத்த கட்ட அரசியல் விவாதங்கள் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே, ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா? உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி. சுவிட்சர்லாந்து சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். PR Troycan GmbH தெரிவு செய்யப்பட்டுள்ளது. என்ன உறவுகளே, செய்தி கேட்டிங்களா? இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள். PR Troycan GmbH. சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும். SMTS Jewelry சுவிட்சர்லாந்தில் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் சீட்டிழுப்பு. ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல, ஸ்டைலையே மாற்றுங்கள். மத்திய கிழக்கு பகுதியில் வசித்து வரும் அல்லது விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் அங்கு சிக்கியுள்ள ஆயிரக்கணக்கான சுவிஸ் குடிமக்களை தற்போது நாடு திரும்பிக் கொண்டு வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சுவிட்சர்லாந்து அரசு தெரிவித்தது. சுவிட்சர்லாந்தின் வெளியுறவுத்துறை வழங்கிய தகவலின்படி அந்த பகுதியில் வான்வழி போக்குவரத்து தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் மக்களை வெளியே கொண்டு வருவதற்கான வழிகள் தற்போது கிடையாது. இதனால் அங்கு சிக்கியுள்ள சுவிஸ் குடிமக்களை உடனடியாக மீட்கும் நடவடிக்கை மேற்கொள்வது சாத்தியமாகவில்லை. இருப்பினும் இந்த நிலையை அரசு மிகுந்த கவனத்தோடு கண்காணித்து வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கென இயன்ற எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாகவும் அதிகாரிகள் உறுதி அளித்தனர். இந்த சூழலை அங்கு உள்ளவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதை அரசு நன்கு புரிந்து கொள்கிறது என்றும் கூறினார். நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசுகையில் வெளியுறவுத்துறையின் பேச்சாளர் ஒருவர் ஈரானில் அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல் குறித்து சுவிட்சர்லாந்துக்கு முன்கூட்டிய தகவல் கிடைக்கவில்லை என்று கூறினார். இருப்பினும் அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய சாத்தியமான பதற்ற நிலைகளுக்கு முன்கூட்டிய தயாராக இருந்ததாகவும் குறிப்பிட்டார். வெளியுறவுத்துறையின் கணக்கீட்டின்படி தற்போது மத்திய கிழக்கு பகுதியில் சுமார் 4000 சுவிஸ் சுற்றுலா பயணிகள் சிக்கியிருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை அங்கு நிரந்தரமாக வாழும் சுவிஸ் குடிமக்களின் எண்ணிக்கை இதைவிட பல மடங்காகும். உதாரணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டில் மாத்திரம் 5000க்கும் மேற்பட்ட சுவிஸ் குடிமக்கள் வசிக்கின்றனர். அதேபோல் இஸ்ரேலில் 25,000க்கும் மேற்பட்ட சுவிஸ் நாட்டினர் வாழ்ந்து வருகின்றனர். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்ற நிலை மூலம் அங்குள்ள சுவிஸ் குடிமக்களின் பாதுகாப்பு மற்றும் திரும்பும் வாய்ப்புகள் குறித்து சுவிட்சர்லாந்து அரசு தொடர்ந்து நிலைமையை உன்னிப்பாக மதிப்பாய்வு செய்து வருகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் கடந்த திங்களன்று மாலை சுமார் 100 பேர் ஒன்று கூடி ஈரானில் நிலவும் போர் சூழ்நிலைக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் பெரும்பாலும் இடதுசாரி அரசியல் மற்றும் சமூக இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். போராட்டக்காரர்கள் நீதியை அடிப்படையாக கொண்ட அமைதியும் மக்களின் தன்னிச்சையான தீர்மானிக்கும் உரிமையும் மதிக்கப்படும் அரசியல் தீர்வும் அவசியம் என வலியுறுத்தினர். ஈரானின் உச்ச தலைவரான அலி கமைனி உயிரிழந்ததாக வெளியாகியுள்ள தகவல்கள் அந்த பகுதியில் புதிய அரசியல் மாற்றங்கள் உருவாகலாம் என்ற எதிர்பார்ப்பையும் அதேவேளை அடுத்ததாக என்ன நிகழலாம் என்ற அச்சத்தையும் உருவாக்கியுள்ளதாக செயற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். போராட்டத்தின் போது உரையாற்றியவர்கள் ஜெனிவா ஒப்பந்தங்களின் பாதுகாவலராக கருதப்படும் சுவிட்சர்லாந்து அரசு தொடர்ந்து இடம்பெற்று வரும் குண்டுவீச்சுகள் மற்றும் வன்முறை சம்பவங்கள் குறித்து வெளிப்படையான நிலைப்பாடு எடுக்காமல் அமைதியாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினர். ஜெனிவா நகரம் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களின் முக்கிய மையமாகவும் பல சர்வதேச அமைப்புகளின் தலைமையகமாகவும் விளங்கும் நிலையில் உலகளாவிய மனிதாபிமான சட்டங்களை பாதுகாக்கும் பொறுப்பில் சுவிட்சர்லாந்து இன்னும் தெளிவான குரலை எழுப்ப வேண்டும் என்று போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தினர். சுவிட்சர்லாந்தின் ஷப்ஹவுசன் கண்டோனில் கடந்த சில நாட்களாக தொலைபேசி மூலம் இடம்பெறும் மோசடி முயற்சிகள் அதிகரித்துள்ளது என ஷப்ஹவுசன் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர். போலீசாரின் தகவலின்படி கடந்த 2 நாட்களிலேயே பல டசின் அளவிலான புகார்கள் தொலைபேசி மோசடி முயற்சிகள் தொடர்பாக பதிவாகின. இந்த அழைப்புகளில் மோசடிக்காரர்கள் தங்களை வங்கி ஊழியர்கள், போலீசார், ஸ்பிடெக்ஸ் சுகாதார சபை அமைப்பின் பணியாளர்கள் அல்லது அரசு அதிகாரிகள் என கூறி மக்களிடம் தொடர்பு கொண்டு வருகின்றனர். சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் தங்களை உறவினர்கள் அல்லது நெருங்கிய அறிமுகம் உள்ளவர்கள் போல கூறியும் அழைப்புகளை மேற்கொண்டுள்ளனர். பின்னர் நம்பகமானதாக தோன்றும் கற்பனை கதைகளை கூறி அவசர நிலை உருவானது போல சித்தரித்து மக்களிடமிருந்து தனிப்பட்ட தகவல்கள் அல்லது வங்கி தொடர்பான விவரங்களை பெற முயற்சித்துள்ளனர். இதன் மூலம் இறுதியில் பணத்தை மோசடி செய்யும் நோக்கம் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என ஷப்ஹவுசன் கண்டோனல் போலீசார் அறிவுறுத்தினர். தொலைபேசியில் வரும் அழைப்புகளால் பதற்றமடையாமல் அமைதியாக இருக்கவும், அழைப்பாளர்கள் அழுத்தம் கொடுத்தால் உடனே அழைப்பை துண்டிக்கவும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அறிமுகமில்லாத நபர்களுக்கு தனிப்பட்ட தகவல்கள், வங்கி விவரங்கள் அல்லது பிற முக்கிய தகவல்களை எந்த சூழ்நிலையிலும் வழங்க வேண்டாம் என்று போலீசார் தெரிவித்தனர். யாராவது விபத்தில் சிக்கியதாக அல்லது
கைது செய்யப்பட்டதாக கூறினால் அந்த நபரை நேரடியாக தொடர்பு கொண்டு உண்மையை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எந்த சூழ்நிலையிலும் தெரியாத நபர்களுக்கு பணம், மதிப்புள்ள பொருட்கள் அல்லது நகைகள் வழங்கக்கூடாது என்றும் அவற்றை எங்காவது வைக்கச் சொல்லி பின்னர் எடுத்துச் செல்லும் வகையான கோரிக்கைகளையும் ஏற்கக்கூடாது என்றும் போலீசார் எச்சரித்தனர். மேலும் தொலைபேசி திரையில் காணப்படும் எண்கள் நம்பகமானவை போல தோன்றினாலும் அவை போலியாக இருக்கக்கூடும் என்பதால் அதனை அடிப்படையாக கொண்டு நம்ப வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. இதுபோன்ற தொலைபேசி மோசடிகள் குறித்து குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் பேசுவதும் குறிப்பாக வயதானவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது முக்கியமாகும். அத்தோடு யாரும் உங்கள் கணினியை தொலைதூரமாக அணுக அனுமதிக்க வேண்டாம் என்றும் தொலைபேசியில் கூறப்படும் வழிமுறைகளை பின்பற்றி எந்தவொரு மென்பொருளையும் பதிவிறக்கம் செய்யக்கூடாது என்றும் ஷப்ஹவுசன் கண்டோனல் போலீசார் பொதுமக்களை எச்சரித்தனர். சுவிட்சர்லாந்தின் பாசல் நகரில் திங்கட்கிழமை மாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 45 வயதுடைய ஒருவர் காயமடைந்தார். பாசல் நகரில் உள்ள ஜுங்ஸ்ட்ராச பகுதியில் திங்கட்கிழமை மாலை 6 மணியை தொடர்ந்து இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதனை பாசல் நகர மாநில வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்தது. அந்த நபர் தெருவில் இருந்த வேளை திடீரென ஒருவர் அவரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளார். சம்பவத்தின் பின்னர் தாக்குதல் நடத்திய நபர் உடனடியாக அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்து போலீசார் விரைவாக தேடுதல் நடவடிக்கை ஆரம்பித்தனர். இருப்பினும் இதுவரை சந்தேக நபரை கைது செய்ய முடியவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கிச்சூடு எந்த காரணத்தால் இடம்பெற்றது, தாக்குதல் எவ்வாறு இடம்பெற்றது போன்ற விவரங்கள் குறித்து தற்போது குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவத்தின் பின்னணி மற்றும் குற்றவாளியை கண்டறிவதற்கான நடவடிக்கைகள் தொடர்கின்றன. சுவிட்சர்லாந்து ஜனாதிபதி கே பார்மலின் நேற்று பெல்ஜியத்தின் பிரசல்ஸ் நகரில் ஐரோப்பிய கமிஷன் தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் அவர்களை சந்தித்து சுவிட்சர்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கிடையே புதிய இருதரப்பு ஒப்பந்தங்களுக்கான தொகுப்பை முன்னேற்றும் பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். இந்த புதிய ஒப்பந்த திட்டம் தற்போது நடைமுறையில் உள்ள விமான போக்குவரத்து, நிலப்போக்குவரத்து, உணவுப் பொருள் வர்த்தகம் மற்றும் மக்களின் சுதந்திர இடம்பெயர்வு போன்ற துறைகளில் உள்ள ஒப்பந்தங்களை புதுப்பிப்பதையும் உள்ளடக்கியது. இதற்கு மேலாக மின்சாரம், சுகாதாரம் மற்றும் உணவு பாதுகாப்பு போன்ற புதிய துறைகளிலும் ஒப்பந்தங்களை சேர்க்கும் திட்டம் இதில் இடம்பெற்றுள்ளது. மேலும் ஐரோப்பிய ஒன்றிய சட்டங்களில் ஏற்படும் மாற்றங்களை சுவிட்சர்லாந்து எதிர்காலத்தில் எவ்வாறு தன்னிச்சையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது குறித்த விதிமுறைகளும் இரு தரப்புகளுக்கு இடையிலான முரண்பாடுகளை தீர்க்கும் கட்டாயமான முறைமையும் இந்த ஒப்பந்த தொகுப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்த முயற்சி சுவிட்சர்லாந்தின் அரசியல் வட்டாரங்களில் வலுவான எதிர்வினைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சுவிஸ் மக்கள் கட்சியானது இந்த ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெர்ன் நகரில் உள்ள கூட்டாட்சி மாளிகை முன்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் நடத்தியது. இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக சுவிட்சர்லாந்து பாராளுமன்றத்தில் அனுமதி அவசியமாகும். அதற்கு பிறகும் இது பொதுமக்கள் வாக்கெடுப்புக்கு செல்லக்கூடிய முக்கிய அரசியல் விவகாரமாக மாறும் வாய்ப்பிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.